ஹாய் காய்ஸ், இப்போது சென்னை ஸ்டைல் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேக்ஷா மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருங்க. எண்ணெய் சூடானோன்னு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது பிரியாணிக்கு எப்படின்னா ஒரு நீல வாக்கில் வெட்டுற மாதிரி இருக்கணும். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து போட்டு அதுவும் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 1.5 கிலோ பிரியாணி மாதிரி நாங்கள் செய்கிறோம். அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா கொஞ்சம் நிறையா வரும். அப்புறமேட்டு ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமேட்டு உப்பு இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரானை போட்டுக்கோங்க. ப்ரான் போட்டு ஒரு 2 கலர் மட்டும் கலருங்க. ஏன்னா அது ரொம்ப நம்ம கலரிட்டே இருந்தோம்னா உடஞ்சிரும். அப்புறம் தயிரில் எலுமிச்சை பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா தயிர் போட்டோம்னா ப்ரான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த தயிரும் எலுமிச்சப்பழம் மிக்ஸ் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ரேஷியோவில் போட்டிருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசியை போட்டுக்கோங்க. அரிசி போட்டு கலரிட்டு தம்மில் விட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடான ப்ரான் பிரியாணி ரெடி. என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.